மாரி அம்மன் தாயே மஞ்சள் முகம் கொண்டவளே மாரியம்மன் தாயே துர்க்கையின் வடிவே துணை நீயே மஞ்சள் முகம் கொண்டவளே மாரியம்மன் தாயே ஒன்பது சக்திகளை ஓர் உடலாய் நீ வடித்தாய் சும்பன் விசும்பன் என்ற அரக்கர்களை நீ அழித்தாய் ஒன்பது சக்திகளை ஓர் உடலாய் நீ வடித்தாய் சும்பன் விசும்பன் என்ற அரக்கர்களை நீ அழித்தாய் நீதியின் உடன் இருந்து தர்மத்தை நீ படைத்தாய் செல்வம் மூன்றையும் முறையாக முழுமையை வழங்கி மஞ்சள் முகம் கொண்டவளே மாரி அம்மன் தாயே துர்க்கையின் வடிவே துணை நீயே மஞ்சள் முகம் கொண்டவளே மாரி அம்மன் தாயே. அனைவரையும் போற்றி வணங்கி ஆஹா அம்பாளுடைய பாடல் ஒரு பக்தி பாடலை பாடுகிற பொழுது மிகுந்த ஆர்வத்தோடு சிறப்போடு நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அந்த கைதட்டல் வழியாக தந்தமைக்காக கைத்தட்டிய தாய்மார்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல அருமையாக ரசித்து எந்த ஒரு கலையையும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தி அவர்களை வாழ்த்துகிற நல்ல எண்ணம் படைத்த நமது ஊரிலே நாங்கள் வந்து பேசுகிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒரு இணைப்பு பாலமாக திகழ்ந்தவர், அவருக்கு தெரியாத கலைஞர்களே கிடையாது. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கலைஞர்களோடு நல்ல அன்பு பாசம் நிறைந்தவர் அருமை அண்ணன், இந்த மண்ணினுடைய மைந்தர் சூர்யா பாலு அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அன்பு வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் தான் இந்த மாதிரி பேச்சாளர்களெல்லாம் அழைத்து கொண்டு வந்து இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அம்பாளுடைய ஆலயம் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் எல்லாம் நினச்சி பார்க்கணும். எத்தனையோ கோயில் விழாக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெருமாள் கோயிலாக இருக்கட்டும், சிவனுடைய கோயிலாக இருக்கட்டும், அங்கே சாம்பார், ரசம், மோர், வத்த குழம்பு, பொரியல், அப்பளம், வடை இதெல்லாம் வச்சு அன்னதானம் போடுவாங்க. அதே மாதிரி ஐயனார் வீரனார் கருப்பர் கோயிலில் ஆடு வெட்டி கிடா வெட்டி விருந்து அசைவம் படைப்பாங்க. ஆனால் அம்பாளுடைய ஆலயம் என்று சொன்னால் அங்கே கூழு தான் ஊற்றுவாங்க. அப்போ என்ன காரணம், ஏன் கூழு ஊற்றுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய முன்னோர்கள்லாம் சாதாரணப்பட்டவங்கள அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு நுட்பமான சில விஷயங்களை வச்சுருக்காங்க பாருங்கள். தை மாதம் பிறந்து மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி இந்த 5 மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த தட்பவெப்ப வெப்ப மண்டல அந்த நிலைகள் எல்லாம் மாறி இப்போ குளிர் இரத்தமாக மாறுகிற காரணத்தினால செரிமான மண்டலங்கள் எல்லாம் அது சீராக செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த உணவு முறைகளை மாற்றணும்னு சொல்லி கூழு குடித்தா செரிமானங்கள் சிறப்பாக இருக்கும், அது இந்த மாதத்திலேருந்து தொடங்கும்னு சொல்லி கூழு ஊற்றுகிற நிலையை நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆடி மாதத்தில் கூழு ஊற்றுற இந்த நிகழ்வை ஆண்டுதோறும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அப்படிப்பட்ட விழாக்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்தையும் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு நகைச்சுவையும் சிந்தனையும் கலந்து இசையோடு ஒரு பட்டிமன்றத்தை நடத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். ஒரு அருமையான தலைப்பையும் கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்க முடியாது. சும்மா எங்கே பார்த்தாலும் கண்ணா புண்ணான்னு சில தலைப்புகளை கொடுக்குறாங்க. அறிவார்ந்த முறையில் தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. சில ஊர்களில் ஆண்களா பெண்களா கணவனா மனைவியா மாமனாரா மாமியாரா இப்படி அந்த குடும்பத்துக்குள்ளேயே போட்டு அரைச்சம்மாவையே அரைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்லாம் உண்டு. ஆனால் நம்ம வாய்மேடு மேற்கில் கொடுத்துருக்கிற தலைப்பு மிகச்சிறந்த தலைப்பு. மதுரைக்கு பக்கத்தில் போன மாதம் ஒரு தலைப்பு பட்டிமன்றத்துக்கு ஒரு நடுவர் போயிருக்கார், நம்ம நண்பர் தான் அவர். என்னடா தலைப்புன்னு கேட்டால் படுபயங்கரமான தலைப்பு. அந்த தலைப்பில் பேசி பெரிய விபரீதமே ஆகிருக்கு. என்ன தலைப்பு தெரியுமா? பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மாமியாரிடமா சாமியாரிடமா. தலைப்பில் 3 மணி நேரம் பின்னி எடுத்துருக்கானுவ.
3 மணி நேரம் பிரித்து எடுத்திருக்காரு நடுவர். எல்லாரும் பக்கமாக பேசிட்டு கடைசியாக இந்த தலைப்புக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. யார்? நடுவர். பெரிய பிரச்சனையே நடந்து போச்சான். பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மாமியாரிடமா சாமியாரிடமா அப்படிங்கிற தீர்ப்பு சொன்னான் பாருங்க. மாமியார் தொல்லை கொடுப்பார்கள், சாமியார் பிள்ளை கொடுப்பார்கள் இருக்கான். பிடிச்சி மரத்தில் கட்டி வச்சு அடி உரிச்சு எடுத்துருக்கானோ. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நாகரிகமாக சமுதாயத்திற்கு தேவையான வீடும் நாடும் முன்னேறுவதற்கு யார் துணையாக இருக்கிறார்கள், யார் வழிகாட்டியாக இருக்கிறார்கள்? இளைஞர்களா, இளைய சமுதாயமா, அல்லது முதியவர்களா என்கிற ஒரு கேள்வி. நம்ம மன்றத்தில் இளையவர்களும் உட்காந்துருக்காங்க, முதியவர்களும் உட்காந்துருக்காங்க. இளைஞர்கள்னு பேச 2 பேரும், முதியவர்கள்னு பேச 2 பேரும் வந்திருக்காங்க. இப்போ 2 பேர் பெண்கள், 2 பேரும் மேக்கப்பில் இருக்காங்க. இவங்க 2 இந்த பக்கம் முதியவர்கள், இளைஞர்கள் இந்த பக்கம். அதனால் 2 ஆண்கள் உடனே மேக்கப் போட்டு டக்குன்னு வந்துட்டாங்க. ஆனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகும் போல இருக்குது. அவங்க வாட்டர் மேக்கப் போட்டு வந்து சேர்ந்துருவாங்க. அது வரைக்கும் நம்ம முன்னுரையில் கொஞ்சம் போய்கிட்டே இருப்போம். ஏன்னா வந்து இறங்கணுன்னு நாங்கள் ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாலே வந்துட்டோம். வந்து இறங்கி உள்ளே வருகிற பொழுது பின்னால் மேக்கப் போடுறதுக்காக அங்கே போய் நின்னோம். ஒரு பையன் ஓடி வந்து என்னைய சார் வணக்கம் அப்படின்னா. ஏன்னா சின்ன பையன், எத்தனாவது தம்பி படிக்கிறேன் அப்படின்னா, 8வது படிக்கிறேன் சார் அப்படின்னா. அட 8வது படிக்கிற பையன் ஓடி வந்து என்னை வணக்கம் சார் அப்படிங்கிறான். என்ன தம்பி அப்படின்னு கேட்டேன். உங்களை நான் டெய்லி டிவியில் பார்ப்பேன் சார் அப்படின்னா. என்னடா அது டெய்லி டிவிலையா? எந்த தொலைக்காட்சியில் என்ன நிகழ்ச்சி, எத்தனை மணிக்கடா பார்ப்பியா அப்படின்னு கேட்டேன். சொன்னான் பாருங்க, நீங்கள் தானே டெய்லி நைட்டு 11 மணிக்கு மாத்திரை விற்க வரீங்க அப்படிங்கிறா டிவியில். ஏடா என்னடா அது டிவியில் மாத்திரை விற்கிற வேற ஆள்றாங்கிறான். இல்லை இதே மாதிரி தான் ஜிப்பா போட்டிருப்பாரு, பின்னால் ஒரு குதிரை கத்தும் அப்படின்னு குதிரை வரைக்கும் கற்று காட்டுறான். அப்போ மாத்திரை வரைக்கும் இப்போ நமக்கு கண்ணு முழிச்சு பார்க்குறான்னா. ஆனால் பசங்க இன்றைக்கி பாதி பேர் ஆளை காணும். ஆனால் அந்த இளைய சமுதாயத்துக்காக நம்ம பேச வந்திருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற இளைய சமுதாயம் இருக்கே, அடடா நினச்சி பார்க்க முடியலை. முன்னையெல்லாம் யாரோ நம்பியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி இளைய சமுதாயம் தான், இளைஞர்கள் தான். ஆமாம், இல்லை அவன் நினச்சா செய்வான், நினச்சா மாற்றி விட்டுருவான். அப்படி உள்ள பயில்வு இன்னைக்கெல்லாம் வந்திருக்கான். அதுலேயும் பாருங்கள், எங்கள் போன வெள்ளிக்கிழமை எங்கள் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் ஒரு பையனுக்கு 1000 ரூபா பணம் கொடுத்தாரு. அதை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு போய் அவங்க அம்மாட்ட கேட்டிருக்கான், ஏம்மா எங்கள் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் 1000 ரூபா பணம் கொடுத்தாரு ஏமான்னா ஒரு பையனுக்கு. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, அப்பா இல்லாத குழந்தைக்கு அரசாங்கத்தில் இலவசமாக 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்கடா, அரசு உதவித்தொகை, அப்பா இல்லாத பிள்ளைங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த பையன் கேட்குறான், அப்படின்னா நம்ம அப்பா எப்போம்மா சாவார் அப்படின்னு இருக்கான். 1000 ரூபா பணத்துக்கு அப்பனை கொள்கிற பயிலும் இன்றைக்கி கிளம்பி வர்றானே. இந்த இளைய சமுதாயத்துக்கும் நம்ம பேச வேண்டியது எக்கச்சக்கமாக நிறையா இருக்குது. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது தேவை. யாருக்கு அதிகமாக மகிழ்ச்சி தர்றாங்க, யார் உருவாக்குறாங்க? இளைஞர்களா, முதியோர்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். மனசு இருக்க இதுதான் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவன். அந்த மனம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டான். நம்ம இலக்கியத்தில் மனசு 3 வகை சொல்கிறாங்க. என்ன? சில பேருடைய மனசு இருக்க, நம்ம வீட்டில் இருக்க பாருங்க ஃப்ரிட்ஜு, அது மாதிரியாம். வெளியில் தொட்டால் சுடும், திறந்து உள்ளே கையை வச்சா ஜில்லுன்னு இருக்கும். வெளியில் கோபமாக பேசுவான், ஆனால் உள்ளத்துக்குள்ளே நல்ல அன்போடு இருப்பான். இப்படி சில பேர் இருக்கான். சில பேருடைய மனசு எப்படி இருக்கான், நம்ம டீ வாங்குற பாருங்க ஃப்ளாஸ்க்கு, இது மாதிரி இருக்கான். வெளியில் தொட்டால் ஜில்லுன்னு இருக்குது, ஆனால் மூடியை திறந்து உள்ளே விரல விட்டால் சூடாக இருக்குது. வெளியில் அன்பாக பேசிக்கிட்டு இருப்பான், ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த போகிறான் பாரு, இவனை கவுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே வஞ்சகமாக பழகிட்டு இருப்பான். இப்படி சில பேர் இருக்காங்க. ஆனால் நம்முடைய சங்க இலக்கிய நூல்கள், அறநூல்கள் என்ன சொல்லுதுன்னா, மனிதனுடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மண்பானையில் ஊற்றி வைத்த தண்ணீர் போல இருக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியங்கள் சொல்கிறது. வெளியிலும் குளிர்ச்சியாக இருக்கணும், உள்ளத்திலும் குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம முன்னோர்கள், நம்முடைய முதியவர்கள், அவனுடைய பழகிற பழக்கம், அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் இப்படி தான் உள்ளதுன்னா. 20 வயசில் இருக்கக்கூடிய அன்பு 60 வயசுலேயும் உண்டான். அப்படி இருக்கணும் வாழ்க்கை. நீங்கள் முந்தானை முடிச்சுன்னு ஒரு திரைப்படம் பார்த்துருப்பீங்க. அதில் நடிகர் பாக்கியராஜ் சார் அவங்க முதல் காட்சியில் ஒரு கிழவியை காட்டுவார் ஒரு பாட்டில். சேலத்தில் அவர் நடுவராக இருந்தார், சமீபத்தில் மறைந்து போய்விட்டார். நடிகர் பாக்கியராஜ் சார் அவர்கள் சேலத்தில் ஒரு கோயிலில் நடுவராக இருக்கார். நான் அணித்தலைமை ஏற்று பேச போயிருக்கேன். அப்போ அவர்கிட்ட கேட்ட மேடையிலேயே, முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் முதல் காட்சியிலேயே ஒரு கிழவியை நடிக்க வச்சிங்களே ஏன்? அவர் சொன்னார், அந்த படத்தை நான் ஷூட்டிங் பண்ணும்போது காலையிலேயே ஒரு வயசான பாட்டியும் தாத்தாவும் வருவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ஷூட்டிங்கை பார்த்துக்கிட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த முதிய வயசில் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா இளமையில் எவ்வளோ அன்பாக இருந்திருப்பாங்கன்னு யோசித்து பார்த்து அவங்க 2 பேருமே அந்த சினிமாவில் நடிக்க வச்சேன் முதல் பாட்டில்னார்.
உச்சி வெயில் சாயும் நேரம் உதட்டோரம் ஈரம் ஏறும் பச்சை புல்லும் பாயா மாறும் பனி தூக்கம் தானா மாறும் ஓர விழி பார்க்கும் பார்வை போத ஏறுது நூறு முறை பார்த்து ஆசை கூடுது பொழுதாச்சி விளையாட ஒரு வாட காத்து சூடு ஏற்றும் விளக்கு வச்ச நேரத்திலே தத்தானா மறைஞ்சு நின்று பார்க்கையிலே தரணானா. இப்படி மகிழ்ச்சியோடு நல்லா கொஞ்சம் கைத்தட்டுகளை பார்ப்போம். எல்லாரும் கைத்தட்டுறதுக்காக நான் கொஞ்சம் பாடினம்மா. அடடா நல்லா முக மலர்ச்சியோடு நீங்கள் பாருங்கள். ஏன்னா உங்களை மாதிரி எங்களுக்கும் பல வகையான பிரச்சனைலாம் இருக்குங்க. குடும்ப பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, பிள்ளைய பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஏகப்பட்ட உபாதைகள் பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனைகள் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் 3 மணி நேரம் நாங்கள் சந்தோஷமாக பேசுகிறோம்னா என்ன காரணம்? உங்கள் முகத்தை பார்ப்போம். நீங்கள் சிரிச்ச முகம் மாதிரியே உட்காந்துக்கணும். ஏன்னா நான் ஒரு ஊரில் சொன்னேன், சிரிக்க முடியலாம், சிரிச்சது மாதிரியாவது வாயை வச்சுக்கிறதுங்கன்னு. வாயை எங்கே இப்படி இப்படி அப்படி வச்சுக்கோங்க, அதை பார்த்தாவது நாங்கள் பேசிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். திண்டுக்கலுக்கு பக்கத்தில் அப்படி தான் போன வாரம் பேசி முடிச்சுட்டு பட்டிமன்றம் முடிச்சு நடந்து போகிறோம். அப்போ ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்கார். ஏன் சிரிச்ச முகத்தோடு உட்காந்துக்கிட்டு கேட்டால் அவன் முக அமைப்பு அப்படி தானா. அதில் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில்ங்க என்ன ஜோக்கு சொன்னாலும் சிரிக்கவே இல்லை. அப்போ தான் நான் ஒரு ஐடியா பண்ணேன். பெண்கள் நல்லா கைத்தட்டி ரசித்து சிரித்தாங்க, ஆம்பளைங்க சிரிக்கவே இல்லை. இந்த ஆண்களை தன்மையப்படுத்தணும்னு ஒரு ஐடியா பண்ணேன். நான் சொல்லுகிற ஜோக்குக்கு திருமணமாகி இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் கைத்தட்டினால் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு எங்க சொல்லிவிட்டு ஒரு ஜோக்கு சொல்கிறாங்க. எல்லா ஆம்பளையும் கைத்தட்டி சிரிச்சாங்கங்க. அதில் ஒரு ஆள் சிரிக்கவே இல்லை. என்னடா அது இங்கே வாயான்னு கூப்பிட்டு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஏயா நீ கைத்தட்டலை, ஆண் குழந்தை பிறக்கும்னு சொன்னேன், ஏன் கைத்தட்டலை அப்படின்னு கேட்குறேன். சார் எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 6 வருஷம் ஆச்சு அப்படின்னு நான் தான். இல்லை இதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க நான் ஜோக்கு பண்ண முடியும். அதனால் என்னென்ன உங்கள் மனசில் படுதோ அப்பப்போ டக்கு டக்குன்னு நீங்கள் சிரிச்சிருங்க, கைத்தட்டி ரசிங்க. அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு 3 மணி நேரம் ஆடல் பாடல் நடத்தலை, டப்பாங்குத்து போடலை, மேஜிக் பண்ணலை, கரகம் வச்சு ஆடலை, இங்கேயும் அங்கேயும் ஓடலை, வெறும் பேச்சு மட்டும்தான். ஏன்னா பேச்சுங்கிறது ஒரு மனுஷனை வாழ வைக்கும், ஒரு மனுஷனை சாகடிக்கும்னா. ஔவையார் என்கிற பாட்டி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னார். 2000 வருஷத்துக்கு முன்னாலே ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷனுக்கு எப்படா சனியம் பிடிக்கணும் கேட்டப்ப வள்ளுவர் சொன்னார், எதை வச்சும் சனியம் பிடிக்காது, அவன் நாக்கு தாண்டா அவனுக்கு சனினார். அவன் வாயில் வர்ற வார்த்தையை வச்சு அவன் அழிவான்னார். அந்த நாக்குக்க 10 குறள் எழுதியிருக்காருங்க வள்ளுவர். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுனார். தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டவடு அப்படின்னார். எப்படி பாருங்கள் குரல், இவ்வளோ பெரிய குரல் எல்லாம் கேட்டு அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னதை இன்றைக்கி இளைஞர்கள் அந்த குரலை ஒழுங்காவாக கேட்டு படித்து பேசி நடந்துக்கிறாங்க. எங்கள் மனப்பாட பாட்டு திருக்குறள் ஒரு முழு திருக்குறளை ஒழுங்காக எழுத மாட்டேங்கிறாங்க. இப்போ முதலிடை பருவத்தில் வரப்போதில் போன திங்கக்கிழமை திருக்குறள் டெஸ்ட்டு வச்சேன். இலே ஒரு குறளை எழுதுறான்னு அவன் எழுதியிருக்கிறான் பாருங்கள். ஒரு குறளை மேலே ஒரு வரி எழுதியிருக்கான், கீழே அடுத்த வரியை தெரியலை. 2வது குறளை தூக்கி அதில் ஜாயிண்ட் அடிச்சு விட்டாங்க. பார்க்க குறள் மாதிரியே இருக்குங்க. 8வது படிக்கிறப்ப கற்க கசடர கற்பவை கற்றபின் கற்றனை தூரும் அறிவு. என்னடா 2 குறள் மாதிரி இருக்குன்னு பார்த்தா கீழே உள்ள வரி தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவை கற்க கசட தூக்கி ஜாயிண்ட் அடிச்சு விட்டான். இல்லை பார்க்க என்னடா 2 குறளை ஜாயிண்ட் அடிச்சு விட்றேன்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான் 2 குறள் தானே, அதுக்கு 2 மார்க் இதுக்கு 2 மார்க் 4 மார்க் போடுங்க சாருக்கிறான். மார்க்கே 2 தான். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எப்படி புத்திசாலித்தனமாக பேசுகிறாங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அப்போ பேச்சுங்கிறத ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்போ ஒரு பேச்சு ஒரு மனுஷனை அழிச்சிருமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது வாஸ்தவமான பேச்சு தான். நடந்து முடிஞ்ச சட்டமன்ற எலெக்ஷனில் தஞ்சாவூரில் ஒருத்தர் சுயேட்சையாக எம்எல்ஏவுக்கு நின்னார். அவர் ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு ஆள் டாக்ஸியில் ஆரணை கட்டி மைக்கை பிடிச்சி அவர் ஜெயிக்கணும்னு விளம்பரம் பண்ணிக்கிட்டே வந்திருக்கான். அந்த ஆள் 15 நாள் விளம்பரம் பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டியை உடச்சி எண்ணி பார்க்குறாங்க, அந்த ஆள் தோற்று போயிட்டாயா. எப்படா தோத்தான்? அதான் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்தோமே, அப்படி எப்படா தோத்தோம் அப்படின்னா இந்த ஆள் தோத்ததுக்கு காரணம் இந்த விளம்பரம் பண்ணிட்டு போனோம். அப்படி விளம்பரம் பண்ணியிருக்கான். அந்த ஆளுக்கு தான் விளம்பரம், ஆனால் விளம்பரமே சரியில்லாம பண்ணியிருக்கான். எப்படி பண்ணியிருக்கான்?
நடைபெற்று கொண்டிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சதறாமல் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை, ஏழைகளின் பங்காளன், அருமை அண்ணன், இப்படியே சொல்லிட்டு போயிருக்கான். அந்த பேரன் சொல்ல, சின்னத்தன் சொல்ல, சுடுகாட்டு பக்கம் சொல்லிட்டு போயிருக்கான். அன்னார் அவர்களுக்கு புடலங்கா சின்னத்திலே வாக்களிக்குமாறு குணமா வந்து ஓட்டு போடும். எதை எங்க சொல்லணுமோ அதை அங்க சொன்னாதானே நம்ம வெற்றி அடைய முடியும். அப்ப வாழ்க்கையில் வார்த்தை என்பது ஜாக்கிரதையாக பேச வேண்டும். சரி, அப்போ இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களும் சரியில்லை நம்ம சொல்ல முடியுமாங்க? அறிவார்ந்த முறையில் சிந்திக்கிற இளைஞர்கள் இன்றைக்கி நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு பெரிய மேம்பாலம், மேலே ட்ரெயின் போகுது, கீழே பஸ்ஸு போகிறது, அதுக்குள்ளே லோடு ஏற்றிக்கிட்டு போகக்கூடாது, மேலே இடிச்சிக்குமா இல்லையா? ஆனால் ஒரு லாரி லோடு ஏற்றிட்டு போனது மேலே இடிச்சிக்கிச்சு. இப்போ அந்த பக்கம் போக முடியல, லாரி கீழே போக முடியல, மேலே ட்ரெயின் போது கீழே எப்போவில் வண்டி இந்த பக்கம் 200 வண்டி நிற்கிது, அந்த பக்கம் 100 வண்டி நிற்கிது. இந்த லாரியை நகர்த்த முடியலை. எல்லாரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான், பிடிச்சி மூட்டையை இழுக்கிறான், அங்கே இழுக்கிறான். 6-7 மணி நேரம் நகர்த்த முடியலை. அப்போ தான் 10வது படிக்கிற ஒரு சின்ன பையன் வந்தான். என்ன சார் அப்படின்னு கேட்டான். லாரி மாட்டிக்கிச்சு, அந்த பக்கம் போக முடியலை, எடுக்க முடியல, இதுக்கு ஏன் சார் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறியா? நீ சின்ன பையன் போயா அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் பண்ணாதீங்க சார், 4 டயர் காற்றையும் பிடிங்க விடுங்க, கீழே இறங்கிறோம், இப்போ போகும் பாருங்க அப்படின்னா. 10வது படிக்கிற பையங்க அதே மாதிரி காற்றை பிடுங்கி விட்டு திரும்ப தள்ளுறாங்க, வண்டி அந்த பக்கம் போயிடுச்சுங்க. சாதாரண ஒரு விஷயங்க. முதலாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு விண்வெளிக்கு ராக்கெட்டு போகுது. அங்கே உள்ள ராக்கெட்லேயே போகிற அந்த விஞ்ஞானி என்னென்ன எழுதுறதுன்னு குறிப்பு எழுதுறதுக்காக பேனாவும் நோட்டு எடுத்துகிட்டு போகணும்னு இப்போ மீட்டிங் நடக்குது அமெரிக்காவில். அப்படி நடக்கும்போது விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, பூமியினுடைய சக்தியை விட்டு மேலே போயிட்டா இங்கு கீழே இறங்காது, எழுத முடியாது. அப்போ புவியீர்ப்பு சக்திக்கு எதிர் திசையில் எழுதுறதுக்கு ஒரு பேனாவை கண்டுபிடிங்கன்னாங்க. விஞ்ஞானியெல்லாம் சேர்ந்து 6 மாதம் கஷ்டப்பட்டு ஒரு பேனாவை கண்டுபிடிக்கிறதுக்கு 6 கோடி ரூபா செலவாகும்னாங்க. 5வது படிக்கிற பையன் சொன்னால், இதுக்கு ஏங்க 6 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு போகிறீங்க, மேலே போகிறப்ப எழுதுன அவ்வளோதானே, ஒரு பென்சில் எடுத்துகிட்டு போங்க. 6வது படிக்கிற பையன் 2 ரூபாய்க்கு பென்சில் வாங்கிட்டு போயா, 6 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணுறேன்னா. மிக நுட்பமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்த இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க. என்னமா அதனால ஒரு கவிஞன் சொன்னான், அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், 2 பிறவித்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சீரு கைகள் நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. இந்த இளைஞர்களுக்காக கொஞ்சம் கை தட்டுங்க பாப்பா எல்லாரும். இந்த இளைஞர்களுக்காக அடடா அங்கங்கே கொஞ்சம் தட்டுறாங்க, ஆனால் நல்லா ரசிக்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும். ஏன்னா இளைஞர்களுடைய போக்கு இன்றைக்கி எல்லாம் இந்த பேசக்கூடிய பேச்சாளர்கள் பாட்டு பாடி நல்லா சிந்தனையோடு பேசக்கூடியவங்க தான். அதுலேயும் இந்த உட்காந்துருக்காரு பாருங்கள், இவரெல்லாம் ஒரு பக்தி பாட்டு பாடினார்னா கூட்டமே எழுந்துச்சு சாமி வந்து ஆடும். லால்குடியில் போன மாதம் அழைச்சிட்டு போயிருந்தேன், ஒரு மாரியம்மன் கோயில் திருவிழா, 2000 பேர் உட்காந்துருந்தாங்க. ஒரே ஒரு பக்தி பாட்டு தான் பாடினாரு, 1000 பேர் எழுதி சாமி வந்து ஆடினாங்க. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா லீலியம்மா, மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா லீலியம்மா, மனம் போலே மணிமகுடம் பூங்கரகம். எங்க பாடிக்கிட்டு இருக்காங்க, 1000 பேர் சாமி வந்து ஆடுறான். மீதி இருந்த 1000 பேர் அவங்க இடுப்பை பிடிச்சிக்கிட்டு மலை ஏறுன்னு தள்ளிக்கிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டானுவாங்க. திடல்ல ஒரு பிள்ளையுமே இல்லை. அப்போ ஊர் நாட்டாமையை கூப்பிட்டு கேட்டேன், எவாயா 1000 பேர் முதல்ல சாமி வந்து ஆடினால, அப்போவே பூசாரியை கூப்பிட்டு 90 போட்டிருந்தா 2000 பேர் உட்காந்துருப்பான்ல, நீ ஏயா பூசாரியை கூட்டிகிட்டு வந்து 90 போடலைன்னு கேட்டேன். அதுக்கு அந்த நாட்டாமை சொன்னார், இவர் பக்தி பாட்டு பாடும்போது முதல்ல சாமி வந்து மல்லாக்க விழுந்தவனே பூசாரி தான், அந்த கலக்கலாம் பாரு அப்படின்னார். அந்த ஆள் கிடந்த கிடப்பை பார்த்துட்டு நான் அதிர்ச்சியாகி போய் எனக்கு போத்துன துண்டை அந்த ஆளுக்கு போற்றி ஒரு கணிச்சாப்பில் படுக்க வச்சுட்டு வந்து திரும்ப ஆரம்பித்தேன். ஏன்னா சாமி வந்து ஆடுவதில் வித்தியாசமாக ஆடுகிறார்கள். அதில் மலையேறுன்னு 10 பேர் ரெடியாக இருக்கான். இங்கே சாமி வந்து ஆடுறதுக்குன்னு 4 பேர் இருக்கான்,
அதை போய் அமுக்கி மலையேறுன்னு சொல்ல ஒரு 10 பேர் ரெடியாக இருக்காயா. 20 வயசு பொம்பளை பிள்ளைக்கு சாமி வந்து ஆடுது, 60 வயசு கிழவி சாமி வந்து ஆடுது. ஆனால் 20 வயசு பொம்பளை பிள்ளைகிட்ட வந்தப்பா போய் எல்லா பேரும் மலையேறுன்னு போட்டு அமுக்கிறான தவிர 60 வயசு கிழவி தனியாக கிடந்து ஆடுது, ஒரு பயிலும் போக மாட்டேங்கிறான். நான் ஒரு ஊரில் கேட்டேன், ஏன்டா அந்த கிழவிக்கு சாமி வந்து தானே ஆடுது, அதை போய் அமுக்குங்கடா, போய் மலையேறு சொல்லுங்கடா அப்படிங்கிறேன். எவன் போட்டு அமுக்கி போட்டு 5000 ரூபா தண்டை கட்டுறது அப்படிங்கிறாயா. என்னங்க நடக்கிற நடைமுறைகளுக்கு நம்ம கொடுமையாக இன்னைக்கு இருக்குது. அதுக்காக சொல்ல வந்தேன். ஆனாலும் கூட பண்பாடு இன்றைய வரைக்கும் மாறாமல் இருந்து கொண்டு தான் பெரியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன பண்பாடுகளை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதுக்கு கட்டுப்பட்டு இளைஞர்கள் நடந்து கொண்டு தான் இருக்காங்க, மாறவே இல்லை. நான் இளைஞர்களையும் குற்றம் சொல்லலை, பெரியவர்களையும் குற்றம் சொல்லலை, நான் சரிசமமாக பேசிக்கிட்டே போகிறேன். இவங்க வந்து பேசுகிற பொழுது அந்த பாயிண்ட்டை வச்சு தான் நான் தீர்ப்பு சொல்லவே முடியும். நீங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணம் எப்படி நடந்துச்சு, பொண்ணு எப்படி பார்த்தான், பெண்ணழைக்க எப்படி போனான் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. பொண்ணு பார்க்க போகிறப்ப மாப்பிள்ளைக்காரனை பொண்ணு வீட்டில் உட்கார வச்சு இந்த மாப்பிள்ளை நல்லவனா கெட்டவனா பொறுமைசாலியா அப்படின்னு சோதனை பண்ணுறதுக்கு பொண்ணு வீட்டில் ஒரு டெக்னிக்கல் பண்ணியிருக்கான். என்னடான்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரனை உட்கார வச்சு மாப்பிள்ளைக்கு இலையில சோத்தை போட்டு முருங்கைக்காய் சாம்பாரை ஊற்றுறான். இப்போ இந்த முருங்கைக்காய் அப்படிங்கிறது எது படத்தில் கொண்டாந்து வச்சான் தெரியுமா? இப்போ சொல்கிறேன் பாருங்க, நம்ம பெரியவன் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. மாப்பிள்ளைக்கு முருங்கைக்காய் சாம்பாரை ஊற்றுறாங்க. இப்போ தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கான். அப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த மாப்பிள்ளை பொறுமைசாலியா அப்படின்னு இப்போ முருங்கைக்காய் திங்கிறதே கவனிக்கிறாங்க. எப்படி பாருங்க, மாப்பிள்ளை ஒரு முருங்கைக்காய் எடுத்து இந்த 2 விரலால் லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணி இந்த கட்டை விரலால் அந்த சதையை லைட்டாக அப்படி தள்ளி அப்படி கொண்டு வந்து அப்படி சாப்பிட்டான்னு வைங்களேன், பொறுமையான மாப்பிள்ளை. நம்ம பொண்ணை அமைதியாக பாதுகாப்பாக வச்சுருப்பான், கோபப்பட மாட்டான். இவ்வளோ பொறுமைசாலியாக இருக்கான்னு சொந்த பந்தமெல்லாம் முடிவு பண்ணுவார்கள். சில மாப்பிள்ளை இப்படி வாங்க, இப்படி உட்காருங்க, சில மாப்பிள்ளை என்ன பண்ணுறான், அப்படி முருங்கைக்காயை லைட்டாக அப்படி உடச்சி ஒன்றை எடுத்து அவனை விட்டு வருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவன் டெய்லி ஒரு நாள் விட்டு வம்புடுக்கிறான்னு அர்த்தம். பொண்டாட்டிக்கிட்ட ஆட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆட்டி. இன்னும் சில மாப்பிள்ளை முருங்கைக்காயை எடுத்து அப்படியே வாய்க்குள்ள வச்சு அவன் அப்படியே மென்று முருகி தூக்கி பேசிடுவான். இவன் டெய்லி அடித்து பொண்டாட்டியை வெளுத்து எடுக்கிறோம்னு அர்த்தம். இதே முருங்கைக்காயை வச்சு முன்னோர்கள் மாப்பிள்ளை சாப்பிட்றத எவ்வளோ டெக்னிக்கலாக கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கள். 50 வருஷத்துக்கு முன்னால் பொண்ணு நிச்சயம் பண்ண பிறகு பெண்ணழைக்க போவாங்க. விடிஞ்சா கல்யாணம். பொண்ணு வீட்டிலேருந்து போகிறப்ப மாட்டு வண்டி கூட்டு வண்டியை கட்டிட்டு தான் அன்றைக்கி போனாங்க. பொண்ணை ஜோடிச்சு வச்சுருப்பாங்க, பட்டு புடவை மாலை போட்டு, ஏமா போய் கூட்டு வண்டியில் உட்காரு அப்படின்னா அந்த காலத்து பொம்பளை புள்ள வண்டியில் போய் டக்குன்னு உட்காராது. இதை வீட்டில் போகிறது அப்படின்னு பொண்ணு அழுவும், அப்பா அழுவார், அம்மா அழுவாங்க, சொந்த பந்தம்லாம் அழுவாங்க. அப்போ அந்த ஊருக்கு கல்யாணம் பண்ண அந்த பொம்பளைங்க சொல்லும், பொண்ணா பிறந்த வீட்டில் வாழை தாண்டி போகணும், நாங்களாம் வேறு ஊரில் பிறந்து வாழ வரல அப்படின்னு புத்திமதி சொல்லி அந்த பொண்ணை கூட்டு வண்டியில் உட்கார வச்சு போயிட்டு வாமா அப்படின்னு கம்பி அப்படி மாட்டி விடுவாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே அந்த ஊர் எல்லை வரைக்கும் போவோம். எப்போ? 50 வருஷத்துக்கு முன்னால். இப்போ போன வைகாசி மாதம் ஒரு கல்யாணத்துக்கு ஏசி வேணும், சும்மா வண்டி குழுன்னு இருக்குங்க. இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு பொண்ணு அழைக்கிறதுக்காக வண்டியை கொண்டு பொண்ணு வீட்டில் கொண்டு நிறுத்தினானுவாங்க. பொண்ணு முடியாதுங்க. முதல்ல வாங்க போவோம், வண்டியை எடுங்க, ஏசியை ஃபுல்லாக வைங்க, இந்தா உனக்கு தானே எடுத்துகிட்டு வந்தேன், ஏன் அலற? எவ்வளோ வேகமாக இருக்குது பாருங்க. அந்த காலத்தில் பொண்ணு தலை குனிஞ்சு உட்காந்துருக்கும், சொந்தக்காரன் பந்தலில் டப்பாங்குத்து போட்டு ஆடுவான். இன்றைக்கி பார்க்குறேன் முதல்ல ஒரு கல்யாணத்தில் சொந்தக்காரன் அமைதியாக வெக்கமாக போட்டு உட்காந்துருக்குறான், பொண்ணு டப்பாங்குத்து போட்டு ஆடுது. கேட்டால் தான் ரீல்ஸு தான் மீல்ஸு தான் கீழ்ஸுங்குது. இது இன்னைக்கு இருக்கிற காலம். அப்போ ஒரு பொண்ணு எப்படி நீ வாழணும் தெரியுமா அப்படின்னு இந்த இளைஞர்களுக்கு புத்திமதி சொன்னவன் நம்முடைய முன்னோர்கள். அந்த முதியவர்களை மதிக்கணும். கண்ணால் பேசும் பயகம் முன்னே செல்லாதே, நீ காணாததே கண்டேன் என்று சொல்லாதே. கண்ணால் பேசும் பயகம் முன்னே செல்லாதே, நீ காணாததே கண்டேன் என்று சொல்லாதே. இந்த அண்ணன் பேச்சு அமுத வார்த்தை கல்லாதே, இந்த அண்ணன் பேச்சு அமுத வார்த்தை கல்லாதே. நம்ம அப்பா பார்த்த பேரு எடுத்து கொள்ளாதே, புருஷ வீட்டில் வாழ போகும் தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுறேன் அப்படின்னு பெண்ணுக்கு புத்திமதி சொல்வதை போல இருந்தது. அதெல்லாம் நம்ம கேட்கணும். ஏன்னா குடும்பம் தாலி கட்டுகிற பொழுது வாசிக்கிற இசைக்கு தவில் நாதஸ்வரம் என்று பெயர்.
தமிழன் மங்கள இசை அப்படின்னு வச்சிருக்கான். அந்த குடும்பம் நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக கெட்டி மேலே வாசித்து கட்டுக்கிறான். எப்படி அண்ணா கொஞ்சம் வாலிமா அண்ணா ஒரு 2 காட்டுங்க. மங்கள இசையை வாசித்து இப்படி ஒரு இசையை வாசித்து கட்டுகிற இனம் வேறு எங்கேயாவது உண்டா? நம்முடைய தமிழினத்தில் மட்டும்தானே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. தாலியை எடுத்து 3 முடிச்சு போடு 3 முடிச்சு போடுகிறானே, ஆம்பளை 3 முடிச்சா போட்டான். நானும் யாரோ கேட்குறேன், நானும் யோசிச்சு பார்க்குறேன், நம்ம 3 முடிச்சு தான் போட்டோமா அப்படின்னா இல்லை அப்படின்னு ஒரு பெரியவர் சொன்னார். ஏன்னா பெரியவங்களை நம்ம அவ்வளோ சாதாரணமாக இடம் போட்ட முடியாதுங்க. அவர் சொல்கிறார், டே ஆம்பளை 1 முடிச்சு தாண்டா போடுவான் மாப்பிள்ளை, மீதி 2 முடிச்சு பின்னால் அவனோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி வாங்கி போடுவாங்க, அதுக்கு பேர் நாத்துனா முடிச்சு அப்படின்னு பேர்றானார். இதுக்கு பேர் தான் 3 முடிச்சு. இது சொல்லி கொடுத்தது யார்? சின்ன பிள்ளைக்கு தெரியுமா? பெரியவங்க தான் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வீடு நல்லா இருக்கிறதுக்காக அவர்கள் சொல்லுகிற முறையை நம்ம வாழணும். எங்கள் திருச்சியில் ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சுங்க. நைட்டு வீட்டில் பொண்ணை கொண்டாந்து உட்கார வச்சு மாப்பிள்ளைக்காரன் கழுத்தை தடவை பார்த்துருக்கான், 15 முடிச்சு கிடந்திருக்கு. எப்படா 15 முடிச்சு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இவனோட கூட போடுறது அக்கா தங்கச்சி 5 பேரும். ஆளுக்கு 3 முடிச்சு போட்டுருக்காள். பிடிக்க 5 15 முடிச்சு. நைட்டு 10:30 மணிக்கு முடிச்சு அவுக்க ஆரம்பிச்சவன் 15 முடிச்சு அவுக்கும் போது விடிஞ்சு 7:30 மணி ஆயிடுச்சு. விடிய காலம் 8 மணிக்கு பால் ஊற்ற வந்தவன் சொல்லியிருக்கான், வீட்டுக்கு இவன் தாண்டா முடிச்சு வைக்கிட்டு போயிருக்கான். என்னென்ன அவ பெயர் வாங்க வேண்டியதாக இருக்கு நம்ம ஆளுங்க. எங்க கல்யாணத்தில்ங்க, ஒரு கல்யாணத்தில் மாப்பிள்ளைக்காரன் தலை குனிஞ்சு உட்காந்துருக்காயா. ஒருத்தன் சொன்னா, ஆம்பளை தலை நிமிந்து இப்படி உட்காரணும்டா, நீ ஏன்டா தலை குனிஞ்சு உட்காந்துருக்க, அண்ணாந்து பாடுறா நிமிந்து பாடுறா அப்படின்றதுக்கு சொல்லியிருக்கான். மாப்பிள்ளைக்காரன் பந்தலில் உட்காந்துக்கிட்டு எப்படி அண்ணாந்து பார்க்க முடியும்? நிமிந்து பார்த்தா கடன் கொடுத்தவங்களாம் முதல் பெஞ்சில் வந்து உட்காந்துருக்கான்டான். மாப்பிள்ளை பயந்து போய் தாலி கட்டினாயா. மண்டபத்தில் 1000 பேர் காலையும் விழுந்து கும்பிட்றான் மாப்பிள்ளை. ஒரு பெரியவர் சொன்னார், யாராவது முக்கியமான 5 பேர் காலில் விழுந்து கும்பிடு, ஏன் எல்லார் காலையும் விழுந்து கும்பிடுன்னு கேட்டப்ப மாப்பிள்ளைக்காரன் சொல்லியிருக்கான், எவன்டா மரியாதைக்கு கும்பிடுது, என் செருப்பை எவனை தூக்கிட்டு போயிட்டான்டா பார்க்குறேன்டான். எவனை 500 ரூபாய்க்கு கிஃப்ட்டை கொடுத்துட்டு 5000 செருப்பை தூக்கிட்டு போயிருக்கான் மாப்பிள்ளை செருப்பு. நாடா அது எங்கே போய் முடிய போகும் தெரியலையே. அப்போ குடும்பத்தில் சந்தோஷமாக வாழணும்னா என்ன செய்யணும்? ஒரு பெரியவர் சொல்லுகிறார், விட்டு கொடுத்து வாழ வேண்டும்னார். எப்படிதான் கேட்டான். ஒரு மாட்டு வண்டியில் 2 மாடை பூட்டுறான். ஏன்? 1 கணவன் 1 மனைவி அப்படிங்கிறத நீ மனசில் வச்சுக்க. இந்த வண்டியை சமமாக ஏற்றம் இறக்கத்தெல்லாம் பார்த்து கீழே விழுவாமல் கொண்டு போகிறது இந்த மாடு தாண்டா. இது மாதிரி வாழ கற்றுக்கன்னு புத்திமதி சொன்னார். ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையாரும் நாடு, ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையாரும் நாடு, ஒன்று விட்டு ஒன்று பிரிச்சா என்ன ஆகும் என்னை பாரு, ஓடுகிற வண்டி ஓட. காதலிச்சி
மதுரை சாட்சி அருமையா இப்படி குடும்பமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் பெரியவங்க நல்ல வழி நடத்துகிறார்கள். அதை கேட்டு இளைஞர்களும் சரியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் யார் பெரிய அளவிற்கு முதன்மையாக வழிகாட்டுகிறார்கள், துணையாக நிற்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது முதியவர்கள் தான் என்று பேச 2 பேர் வந்திருக்காங்க. அதில் இந்த பெண் பேச்சாளர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாதம் 30 நாளும் பயணித்து கொண்டிருக்கிறார். தொலைக்காட்சியில், யூடியூப்பில், சமூக வலைதளங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உலக தமிழர்கள் வாழுகிற தமிழ் சங்கங்களிலே பேசி தமிழர்களுடைய இதயங்களிலே குடிகொண்டிருக்கிற மிகச்சிறந்த நகைச்சுவை சிந்தனை பேச்சாளர் அருமை சகோதரி திருவாரூரில் வருகின்றிருக்கக்கூடிய வெண்மணி சிந்து அவர்கள் நல்ல பலத்த கரவொலி எழுப்புங்க. அவருக்கு பக்கபலமாக பேச விஜய் தொலைக்காட்சியில் கலக்கப்போவது யாரில் கலந்து கொண்டு டாப் 10 வரைக்கும் போனார். அப்புறம் அதுக்கு பிறகு அவர் அரசு ஊழியர்களால் அந்த வேலைக்கு வந்துட்டால் அங்கே கிட்ட போக முடியலை. அங்கே ஜட்ஜாக இருந்த அத்தனை பேரும் திரைப்பட நடிகர்கள் அத்தனை பேரும் வியந்து போனாங்க. இனிமையாக பாடுவார், பல குரலில் பேசுவார், நல்ல சிந்தனையான செய்திகளை சொல்லுவார். அப்படிப்பட்ட நல்ல நகைச்சுவைக்கு சொந்தக்காரர் பலகுரன் மன்னன் தஞ்சை இந்துமணி எம்ஏ அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாடும் வீடும் மிகச்சிறப்பாக இருப்பதற்கு முழு காரணம் இளைஞர்கள் தான். அவங்க நல்லா வழிகாட்டுறாங்க, துணையாக இருக்கிறார்கள், நல்ல செயல்களை செய்கிறாங்க. நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது என்று பேச வந்திருப்பவர் என்னுடைய பட்டிமன்ற உலகில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் என்னோடு தொடர்ந்து பயணித்து வரக்கூடியவர், நல்ல சிந்தனையாளர். தன்னுடைய வளர்ச்சியில் டப்புன்னு கால் எடுத்து வச்சு அகலகால் வச்சு விழுப்புரமெல்லாம் பல பேர் இருக்கான். அப்படி பண்ண மாட்டார். மெதுவாக சரியாக அளந்து அடியெடுத்து வைத்து இன்றைக்கு பட்டிமன்ற உலகத்தில் அவரும் ஒரு நடுவராக பயணிக்கிறார் என்றார். தொலைக்காட்சிகளில் அவர் பார்க்கலாம் நீங்கள். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையாளர். அவர் அணியிலே பேசுவதற்கு நான் கூப்பிட்டா வருவார். ஏன்னா அவர் நம்மிடமிருந்து வளர்ந்து வந்தவர் தான். அதுலேயும் நான் சொல்கிறேன், இன்னொரு செய்தியை சொல்கிறேன். மிகச்சிறந்த பாடகர், நல்ல சிந்தனையாளர், நகைச்சுவைனா சக்கரவர்த்தினே சொல்லலாம். அந்தளவுக்கு கலகலப்பாக கொண்டு போகக்கூடியவர் நம்முடைய அருகிலே அதராம்பட்டினம் ராஜநிதி அவர்கள் அந்த அணிக்கு வந்திருக்கிறார்கள். இப்போ நாங்கள்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா 1996, 97, 98 காலகட்டங்களில் அப்போவே சொல்கிறேன். அப்போவே நம்முடைய வேதாரண்யம் சிவன் கோயிலில் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். அங்கே கொண்டு போய் தொடர்ந்து 12 ஆண்டு காலம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 ஆண்டு காலம் என்னை நடுவராக வைத்து வளர்த்து இந்த பகுதி முழுக்க அழைத்து சென்றவர் அருமை அண்ணன் இபி செல்வராஜ் அண்ணன் இங்கே வருகின்றிருக்கிறார். எனவே அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அவரை போலவே இன்னும் நிறைய மின்சாரத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பு நண்பர்கள் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி வணக்கம். இவருக்கு பக்கபலமாக பேச வருகின்றிருப்பவர் இன்றைக்கு புதுமை பேச்சாளர். எல்லா தொலைக்காட்சிகளும் சிறப்பு பட்டிமன்றங்களை பார்த்துருக்கலாம். நல்லா பரபரப்பாக பேசுவாங்க, இனிமையாக பாடுவார்கள், நல்ல சிந்தனையான செய்திகளையும் சொல்லுவார்கள். நகைச்சுவை அரசி அரியலூர் பவித்ரா எம்சிஏ அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னையா நடந்துச்சு? அந்த புள்ளைய பவித்ரான்னு தானே சொன்னேன். அதுக்கு 2 பேர் இந்த அடி அடிக்கிறீங்க. வெண்மணி சித்துன்னு இந்த பிள்ளைய சொல்கிறேன். அவர் என்ன வாய்ச்சார் தெரியுமா? ஆடி அடங்கும் வாழ்க்கையடான்னு நைஸாக வாய்ச்சார். நீங்கள் கவனிக்க, நான் கவனித்தேன். அருமையான இசைக்கலைஞர் எங்களுக்கு கிடைத்தவங்க அண்ணன், அருமையான இசைக்கலைஞர் பட்டுக்கோட்டை அண்ணன் ராஜ் கீபோர்டு அவர்கள் இங்கே வரைந்திருக்கிறார்கள். ஏன்னா அவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. அவர் நான் கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டுகளுக்கு 36 ஆண்டுகள் அவரோட நான் 90லேருந்து பழக்கம். அவர் வாசிக்காத இசைக்கருவியே இல்லை. ட்ரம்பட், சாக்ஸோஃபோன், கிளார்னெட்,
ட்ரம்மு பேடு எல்லாம் அனைத்து கருவிகளும் வாசிக்கக்கூடியவர். அப்படி ஒரு இசைக்கலை குடும்பத்தில் பிறந்தவர் இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறார்னா ராஜண்ணன் அவர்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் நன்றி வணக்கத்தை தெரிவிக்கிறோம். இந்த பக்கம் ஒரு இசை பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்தவர் தான். இவங்க அப்பா ஆயிரக்கணக்கான இசைக்கலைகளை உருவாக்கிறார் பட்டுக்கோட்டையில். அந்த வம்சாவளியில் வந்த பேட் இசைக்கலைஞர், பர்மனண்ட் கலைஞர், எல்லோராலும் போற்றி பாதுகாக்கக்கூடிய அற்புதமான கலைஞர் பட்டுக்கோட்டை வசந்தம். பெண்ணி எடுத்துக்கிட்டாருங்க. வந்த நோக்கமே முடிஞ்சு போச்சு. சம்பளத்தை கொடுத்து வீட்டு கிளம்பியாந்தாங்க. இன்னும் இந்த பொடு போடுறாரு எப்போ அடுத்து தொடர்ந்து நிகழ்ச்சி இருக்குது, அதனால போக வேண்டியதில்லை. நேற்று கந்தரக்கோட்டையில் இதே மாதிரி தான் 2 குச்சி வச்சு அடித்தார். ஒரு குச்சி பிடிச்சிட்டு கூட்டத்துக்குள்ளே போயிடுச்சு. கவலைப்படல, இன்னொரு குச்சி வச்சுருந்தா டப்புன்னு அதை எடுத்து அடித்தார். எங்களுடைய அருமையான ஒளி அண்ட் ஒளி அண்ணன் வாய்மேடு ஓம் சக்தி அவர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களை அருமையான முறையிலே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர்கள், அன்பு தம்பிகள், உங்களுக்கு அன்பான வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை அமைத்து எங்களெல்லாம் கொண்டு வந்து மிக சிறப்படை வைத்திருக்கிறார். பல இடங்களில் எங்களை பெருமை சேர்த்திருக்கிறார் அருமை அண்ணன், இந்த மண்ணுடைய மைந்தர் அண்ணன் சூர்யாபால் அவர்களுக்கு அந்த நேரத்தில் அன்பு வணக்கத்தை நாங்கள் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் வித்தியாசமான கலைஞர்களெல்லாம் கொண்டு வந்து பெருமை சேர்க்கக்கூடியவர். நல்ல அருமை அங்கங்கே கூடி வந்து அமர்ந்திருக்கிறார்கள். வாய்மேடு மேற்கு அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கத்தை தெரிவித்து, பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கத்தை சொல்லி, இந்த வீடும் நாடும் நல்லபடியாக வாழ்வதற்கு வளர்வதற்கு யார் இளைஞர்களா முதியவர்களா என்று பேச இவங்களும் பேச போகிறாங்க, நீங்களும் கேட்க போகிறீங்க. இதுக்கு எப்படி நான் தீர்ப்பு சொல்ல போகிறேன்னு எனக்கு இன்னும் தெரியலை. நான் எழுதி வச்சுட்டுலாம் வரலங்க. இவங்க பேச போகிறதுக்கு நான் ஒரு 50 மார்க்கு போட போகிறேன். அதுக்கு எப்படி நீங்கள் கைத்தட்ட போறீங்கன்னு உங்களை பார்த்து ஒரு 50 மார்க் போட போகிறேன். தீர்ப்பு சொல்லும்போது 2 மார்க்கையும் கூட்டி 2ஆல் வகுத்து 4ஆல் பெருக்கி 25 கழிச்சிட்டு 55 வச்சு கூட்டுவேன். இப்போ மொத்தம் எவ்வளவு வரும்? 4500 சார். உங்களை எல்லாம் என்ன கொண்டு அடிக்கிறேன்னு தெரியல. என்னுடைய முன்னுரையை இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.